இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். இலங்கையில் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கொழும்புவில் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஒன்றுபட்ட இலங்கையில் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இறுதிக்கட்ட போர் நடந்த பகுதியில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட தனியார் நிலங்கள் தேர்தலுக்கு பிறகு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். අගෝස්තු 17 වෙනිදා ඔබේ තීරණාත්මක දවස. එදා තීරණය කරන්නේ ඔබේ අනාගතයේද මහින්දගේ අනාගතයේද කියලා ඒ විකල්ප දෙකෙන් එකක් තෝරගන්න තියෙනවා. ඔබේ පවුලේ අනාගතයේද රජපවුලේ අනාගතයේද කියන විකල්ප දෙක තෝරගන්න තියෙනවා. මේ දෙකම මිශ්‍ර කරන්න බෑ. රජපවුල එනවා නම් මහින්ද එනවා නම් ඔබේ අනාගතය ඔබේ පවුලේ අනාගතය නැති වෙනවා. ரணில் விக்ரமசிங்கேவின் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை தமிழ் எம்பி செல்வம் அடைக்கலநாதன் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு குறித்த ரணிலின் கருத்து வெறும் தேர்தலுக்கானது என்றும் அதனால் பலன் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். ஒரு முஸ்லிப்பு பேச்சாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இது அவருடைய மனதிலே உண்மையிலே வலுவாக இந்த நிகழ்வு இருக்குமாக இருந்தால் அதை அவர் தேர்தலுக்கு பின்பு சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நான் பேச போகிறேன், இந்த சமஸ்ய முறையிலான தீர்வை தரப்போகிறது என்று சொல்லலாம். மேலும் கட்சி கூட்டத்தில் பேசிய ரணில் ராஜபக்சே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் எதிர்காலம் இருண்டுவிடும் எனவும் விமர்சித்தார். தயானந்தன், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.